ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீபாவளி அன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரொம்ப பெருசாலாம் செலிப்ரேஷன் பண்ணியிருக்க மாட்டேன். நாங்கள் மீடியமாக தான் பண்ணுவோம். அப்படின்னா மீடியமாக இருந்தாலும் குறையாக தான் பண்ணுவோம். அதை எடுத்துருக்கேன் மீடியம் உங்கள் கூட. பிரியாணி பண்ணியிருந்தேன் மத்தியானம். காலையிலேக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்படி எதுவுமே ஒன்றும் பண்ணலை. பெட்டராக தோசை மட்டும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை. ராத்திரி பிரியாணி பண்ணியிருந்தேன், ராய்த்தா பண்ணியிருந்தேன், வேறு அப்பளம் பொரிச்சு வச்சுருந்தேன் தினமே மாதிரி. அது நாங்கள் சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. ஆனால் சில பேர் வீட்டில் தீபாவளிலாம் நிறைய பண்ணுவாங்க. ஆனால் அப்படியே நாங்கள் ஒன்றும் பண்ணல, சிம்பிள் பண்ணிக்கிட்டோம். வேறு சாயந்தரம் சமோசா இருந்து 2 சமோசா சாப்பிட்டாச்சு. இவன் ஏன் கோவமாக இருக்கான் அப்படின்னா, அவனுக்கு வெடி வேணும்னு சொன்னான். ஏதோ ஒரு 5 ரூபா 10 ரூபா கேட்டுட்டு இருந்தான். பைசா தர மாட்டேன், உனக்கு பெய் தான் வாங்கி கொடுப்பேன்னு சொன்னீங்களா, அதனால் அழ ஆரம்பிச்சிட்டான். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து அவனுக்கு 10 ரூபா கொடுத்தது. அப்புறம் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வெடித்தான். அவன் கம்பி மொத்தம் பாப்பாக்காக வெடிக்கணும்னு வச்சுருந்து, ஆனால் அவள் கையில் கொடுக்கும் போச்சுல அவள் ஓடி போயிட்டான், பயந்துட்டாவா. பாருங்கள் எப்படி பயப்பட பாருங்கள். அது பற்றைக்கும்ல, அது பொருந்தின உடனே இவன் பின்னால் ஓடி வந்துடுவா. பாருங்கள் வந்துட்டாலா, எடுக்கவே இல்லை கையில். உங்கள் வீட்டிலலாம் சின்ன பிள்ளைகள் அப்படி தான் செய்கிறாங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தொண்டை கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, கோல்டாக இருக்குது, அதனால தான் தொண்டை கரகரன்னு இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. தீபாவளி இப்படி தான் சிம்பிளாக கொண்டாடணும். அவனுக்கு எல்லா வெடி வாங்கி கொடுத்துருந்தோம். ஆனால் எங்கள் வீட்டு வெளியே நான் காமிக்க ஃபைனலாக எப்படி இருந்ததுன்னு சொல்லி ரொம்ப அழுக்காயிட்டு. ஏன்னா தீபாவளிக்கு ஆகும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் ரொம்பவே ஆகிட்டு. ஓகேன்னு சொல்லி இது சக்கரை வெடி மாதிரி இருந்து அது வெடிக்கவே இல்லை. அதனால அவங்க அப்பா கையில் எடுத்து வச்சு அந்த ரீலை பெருசாக எடுத்து வச்சு பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனாலுமே பொருந்தவே இல்லை. வேறு தீபாவளியில் எல்லோரும் வீட்டில் என்னெல்லாம் ஸ்வீட்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வேறு தீபாவளி நீங்கள் எங்கேயாவது ஏதாவது சுற்றி பார்க்க போயிருந்தீங்க அப்படின்னா எங்கே போயிருந்தீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இங்கே யாராவது மும்பையில் இருக்கீங்க அப்படின்னா பக்கத்தில் ஷார்ட் டிஸ்டன்ஸில் ஏதாவது வெளியே போகிற இடம் ஏதாவது இருந்தான்னு சொன்னால் கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியில் இது இப்படி கையில் வச்சுருந்தோம்னு சொல்லி இந்த வெடி வெடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சோண்டு வெடிச்சுது, அது சொல்லி கீழே போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாப்பா சாயந்தரம் போய் வெடி வாங்க போயிருந்துச்சுல, பானிபூரி வேறு வேணும்னு சொல்லியிருந்தா. அவள் கொண்டு வாங்கிட்டு வந்திருந்தா. வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னா, என் ஷால் எடுத்து தலைக்கு மேலே போட்டுக்கிட்டு, ஏன்னா இப்போ எல்லோரும் புது ட்ரெஸ் போட்டாங்க, ராத்திரி தான் போட்டாங்க, போட்டுட்டு அப்படி இங்கே அங்கேயும் சுற்றிட்டு இருந்தாங்க வெடி வெடிக்கிறதுக்கு சின்ன பிள்ளைகளெல்லாம். அதில் இவன் நின்று பார்த்துட்டு இருந்தா. தலையில் எல்லோரும் கொஞ்சம் ஷால் மாதிரி போட்டு இப்படி பெரிய ஆட்கள்லாம் இருக்கலாம், அப்படி போட்டுருவாங்க. இங்கே இப்படி தான் போடுவாங்க மகாராஷ்டிராவில். அதனால அவளும் தலையில் எடுத்து போட்டு வச்சு விளாண்டுட்டு இருந்தா. அப்படி சொல்லப்போனால் தீபாவளி நேற்றுள்ள தீபாவளி எங்களுக்கு ரொம்ப சிம்பிள். டெய்லி ரெகுலர் எப்படியும் அதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் எல்லோரும் அவளை தூக்குவாங்க. ஆனால் அவள் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா. அவள் சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிருவாள். அதனால திருப்பி கொடுத்துட்டு போயிடுவாங்க. வேறு என்ன செய்ய சின்ன பிள்ளைகள்லாம். ஆனால் இவள் யாருக்கிட்டேயும் போக மாட்டான். ஆனால் இவள் மட்டும் தனியாக போயிடுவான். எல்லாருக்கிட்டேயும் அப்படி தான். வேறு எல்லோரும் தீபாவளி கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி ஆல். வேறு விளாடும் போச்சில் வெடிக்கும் போச்சில் எல்லா சின்ன பிள்ளைகளும் ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்